أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़श्ता खुतबे में हज़रत கடந்த ஹுத்பாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியான இறைநேசம் குறித்து சில விஷயங்கள் விவரிக்கப்பட்டன. இந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசரின் அமல் மற்றும் தனது எஜமானரை பின்பற்றுவதிலும் அந்த இறை நேசத்தின் பிரதிபலிப்பு நமக்கு தென்படுகிறது. இத்தகைய உதாரணங்கள் இன்றும் காணப்படுகின்றன. அதாவது அல்லாஹ்வின் அன்பின் உயரிய நிலைகளும் அதன் விளைவாக அன்னார் பெற்ற அல்லாஹ்வின் அருளும் அல்லாஹ்விடம் அவர்கள் கொண்டிருந்த நேசத்தை பிறரும் உணர்ந்து வந்தனர். எவ்வாறு இருப்பினும் எஞ்சிய நிகழ்வுகளை குறிப்பிடுவதற்கு முன்னதாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சொந்த வார்த்தைகளில் அந்த அன்பை பற்றி குறிப்பிடுவதை நான் கூறுகிறேன். ஒரு இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், எனது எந்த அமலின் காரணமாக இந்த இறை அருள் எனக்கு கிடைத்தது என்பதை என்னால் விவரிக்க இயலாது. எனது உள்ளத்தில் இயற்கையாகவே இறைவனை நோக்கிய விசுவாசத்துடன் கூடிய ஓர் ஈர்ப்பு இருப்பதை நான் உணர்கிறேன். அதனை எதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது அவனுடைய அருட்கொடையாகும், அல்லாஹ் என் மீது செய்த பேருபகாரமாகும். கடந்த ஹுத்பாவில் நான் குறிப்பிட்டது போன்று தமக்கு கிடைத்த இவை அனைத்தும் இறைவனின் அன்பிற்குரியவரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியதாலும் அவரை நேசித்ததாலும் கிடைத்தவை என்பதை அன்னார் பல இடங்களில் வெளிப்படுத்தியுள்ளார்கள். பின்னர் இதன் விளைவாக அல்லாஹ்வின் அன்பின் கதவுகள் என் மீது திறக்கப்பட்டன. மேலும் அதை பற்றி நான் அறிந்தும் கொண்டேன். பிறகு அல்லாஹ்வின் அருட்களின் மழை என் மீது பொழிந்து கொண்டே இருந்தது என்றார்கள். இதே போன்ற ஒரு நிலையை விவரித்தவாறு ஹஜ்ரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்கள் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதியுள்ளார்கள், அல் மசாஜிது மகானி வஸ்ஸாலிஹூன அஹ்வானி வஸிக்ருல்லாஹி மாலி வஹல்குல்லாஹி அயாலி. அதாவது எனது இடம் பள்ளி வாயிலாகும், மேலும் நல்லடியார்கள் எனது சகோதரர்கள் ஆவார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவது எனது செல்வமாகும், அவனது படைப்பினம் எனது குடும்பமாகும். அதாவது இவை அனைத்தும் அல்லாஹ்வை சுற்றியே சுழல்கின்றன என்பதை அன்னார் கூறினார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றொரு இடத்தில் கூறுகிறார்கள், நாம் ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ்விற்காகவே நேசிக்கிறோம். மனைவி மக்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருடனான நமது தொடர்பு அல்லாஹ்விற்காகவே ஆகும். இதுதான் அல்லாஹ் வழங்கிய போதனை. இதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பரப்புமாறு கூறினார்கள். இந்த காலத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் செயலின் மூலமாக இது அதிகமாக வெளிப்படுகின்றது. மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், உண்மையாளர்கள் சோதனைகளின் போதும் உறுதியாக இருக்கின்றார்கள். இறுதியில் இறைவன் நமக்கே உதவுவான் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். அப்படிப்பட்ட நண்பர்களுக்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை ஒரு மனிதர் கூட என்னுடன் இல்லாவிட்டாலும், அனைவரும் என்னை விட்டுவிட்டு பிரிந்து சென்றாலும் எனக்கு எவ்வித அச்சமும் இல்லை. அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்பதை நான் அறிவேன். நான் நசுக்கப்பட்டு துகள்களாக மாற்றப்பட்டாலும்
எல்லா பக்கங்களிலிருந்தும் துன்புறுத்தல்களையும் வசவுகளையும் சாபத்தை சந்தித்தாலும் இறுதியில் நானே வெற்றி பெறுவேன். என்னை எவரும் அறியாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடன் இருப்பவன் இறைவன் ஒருபோதும் என்னை வீணாக்க மாட்டான். எதிரிகளின் முயற்சிகள் வீணானவை, பொறாமைப்படுகிறவர்களின் திட்டங்கள் பலிக்காது. அறிவற்றவர்களே, எனக்கு முன் எந்த உண்மையாளர் அழிந்து போனார் நான் அழிவதற்கு? எந்த உண்மை விசுவாசியை இறைவன் இழிவுடன் அழித்தான் என்னை அவன் அழிப்பதற்கு? நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், நன்கு காது கொடுத்து கேளுங்கள். என் ஆன்மா அழியக்கூடிய ஆன்மா அல்ல. தோல்வி என்பது எனக்கு இல்லை. எனக்கு எப்படிப்பட்ட தைரியமும் உண்மையும் வழங்கப்பட்டுள்ளது என்றால் அதன் முன் மலைகளும் ஒன்றும் இல்லை. நான் எவரையும் பொருட்படுத்துவதில்லை. நான் தனிமையில் இருந்தேன், மேலும் தனிமையில் இருந்ததில் நான் முறையிட்டதும் இல்லை. இறைவன் என்னை விட்டுவிடுவானா? அவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான். அவன் என்னை வீணாக்கி விடுவானா என்ன? ஒருபோதும் வீணாக்க மாட்டான். எதிரிகள் அவமானப்படுவார்கள், பொறாமைப்படுவார்கள், தலைகுனிவார்கள். இறைவன் தனது அடியானுக்கு எல்லா மைதானங்களிலும் வெற்றியை தருவான். நான் அவனுடன் இருக்கிறேன், அவன் என்னுடன் இருக்கிறான். எதனாலும் எங்கள் பிணைப்பை உடைக்க முடியாது. அவனது கண்ணியத்தின் மீது ஆணையாக கூறுகிறேன், இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவனது மார்க்கத்தின் மாண்பை நிலைநாட்டுவதை விடவும், அவனது கம்பீரம் ஒளிர்வதை விடவும், அவனது கை ஓங்குவதை விடவும் எனக்கு பிரியமானது வேறெதுவும் இல்லை. அவனது அருளால் ஒரு சோதனை அல்ல, கோடிக்கணக்கான சோதனைகள் வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். சோதனை களங்களிலும் துயர காடுகளிலும் சகித்துக் கொள்ளும் வலிமை எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு பாரசீக கவிதையில் அன்னார் கூறுகிறார்கள், அதன் பொருள், போர்க்களத்தில் என் முதுகை பார்க்க மாட்டீர்கள், என் தலை மண்ணிலும் இரத்தத்திற்கு நடுவிலும் கிடப்பதை காண்பீர்கள். அன்னார் நமக்கு கூறுகிறார்கள், இறைவனின் அன்பில் இதுதான் என் நிலை. அன்னார் ஜமாத்திடம் கூறினார்கள், யாராவது என் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க விரும்பவில்லை என்றால் அவர்கள் இப்போதே விலகி செல்லட்டும். கஷ்டங்கள் வரும். இன்னும் என்னென்ன பயங்கரமான காடுகளையும் முட்களையும் நான் கடக்க வேண்டியுள்ளது என்பது எனக்கு தெரியாது. பின்னர் அன்னார் கூறுகிறார்கள், பூமி அதிர்ச்சிகளை கண்டு நாம் அஞ்சலாமா? இறைவனின் பாதையில் வரும் சோதனைகளை கண்டு நாம் நடுங்கலாமா? நம் அன்பிற்குரிய இறைவனின் எந்த சோதனையை விட்டும் நாம் விலக முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களின் ஓர் அறிவிப்பில் அன்னாரின் இறைவனுடனான அன்பு மற்றும் அவனுடைய மார்க்கத்திற்காக செய்யும் தியாகத்தின் உணர்வு குறித்து கூறுகிறார்கள். மௌலவி சர்வர் ஷா சாஹிப் அவர்கள் என்னிடம் கூறியது என்னவென்றால், அந்த நாட்களில் குர்தாஸ்பூரில் கரம்தீன் என்பவருடன் வழக்கு நடந்து கொண்டிருந்தது. மாஜிஸ்ட்ரேட் ஒரு தேதியை நிர்ணயித்திருந்தார். ஹஜ்ரத் மஸீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் காதியானில் இருந்தார்கள். வழக்கிற்கு தேவையான சில சான்றுகளை தயார் செய்யும்படி என்னை தேதிக்கு 2 நாட்களுக்கு முன்பே குர்தாஸ்பூர் அனுப்பினார்கள். ஏனென்றால் அடுத்த அமர்வில் சான்று முன்வைக்க வேண்டியிருந்தது. என்னுடன் ஷேக் ஹாமித் அலி மற்றும் சமையல்காரர் அப்துல் ரஹீம் ஆகியோரையும் குர்தாஸ்பூர் அனுப்பினார்கள். நாங்கள் குர்தாஸ்பூர் சென்றடைந்த போது அங்கிருந்த டாக்டர் முகமது இஸ்மாயில் கான் அவர்களை அழைத்தோம். டாக்டர் சாஹிப் அந்நேரத்தில் வீட்டின் மேல் மாடியில் தங்கியிருந்தார்கள். எங்களது குரலை கேட்டவுடன் டாக்டர் சாஹிப் அழ ஆரம்பித்து விட்டார். நாங்கள் பலமுறை குரல் கொடுத்தோம், ஆனால் அவர் அதுபோல் அழுது கொண்டே இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் தனது கண்களை துடைத்து கொண்டே கீழே வந்தார். நாங்கள் இதற்கான காரணத்தை கேட்டபோது தன்னிடம் முகமது ஹுசைன் வந்திருந்ததாக கூறினார். அவர் நீதிமன்றத்தில் ஒரு குமாஸ்தாவாக இருந்தார், ஆனால் அவர் ஒரு அஹ்மதி அல்லாதவர். மோலை சாஹிப் கூறுகையில், முகமது ஹுசைன் என்பவர் குர்தாஸ்பூர் நீதிமன்றத்தில் ஒரு எழுத்தராக பணியாற்றி வந்தார் என்றும் அவர் இந்த இயக்கத்திற்கு ஜமாத்திற்கு கடும் எதிர்ப்பாளராக இருந்தார் என்றும் குறிப்பிட்டார். அவர் மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரும் ஆவார். டாக்டர் சாஹிப் கீழே வந்தபோது முகமது ஹுசைன் குமாஸ்தா தன்னிடம் வந்ததாகவும் அவர் தற்போது ஆரிய சமாஜத்தினர் ஒரு கூட்டத்தை நடத்தியதாகவும் கூறினார். சில ஆரிய நண்பர்கள் அவரை அந்த கூட்டத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். கூட்டத்தின் நடவடிக்கைகள் முடிந்த பிறகு நிர்வாகம் ஒரு அறிவிப்பு கொடுத்தது. அதாவது, இப்போது பொதுவான நடவடிக்கைகள் முடிந்துவிட்டன, பொதுமக்கள் செல்லலாம், நாங்கள் இப்போது சில தனிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டும் என்றனர். எனவே மற்றவர்கள் அனைவரும் எழுந்து சென்று விட்டனர். நானும் செல்ல தொடங்கினேன். ஆனால் எனது ஆரிய நண்பர்
நீங்களும் ஒரு ஓரமாக அமர்ந்து கொள்ளுங்கள் அல்லது வெளியே காத்திருங்கள் என்றார். எனவே நான் ஒரு பக்கமாக அமர்ந்து கொண்டேன். முகமது ஹுசைன் ஒரு அஹ்மதி அல்லாதவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு ஆரியர்களில் ஒருவர் எழுந்து மேஜிஸ்ட்ரேட்டிடம் மிர்சா சாஹிப்பின் பெயரை சொல்லி, இந்த நபர் நமது பரம எதிரி, நமது தலைவர் லேக்ராமின் கொலையாளி என்று கூறினார். இப்போது அவர் உங்கள் கையில் ஒரு வேட்டையாக சிக்கியுள்ளார். ஒட்டுமொத்த சமூகத்தின் பார்வையும் உங்கள் மீதுதான் உள்ளது. இந்த வேட்டையை நீங்கள் நழுவ விட்டால் நீங்கள் சமூகத்தின் துரோகியாக கருதப்படுவீர்கள். அந்த நபர் இவ்வாறு உணர்ச்சிகரமாக பேசியதும் மாஜிஸ்ட்ரேட்டிடம் ஒரு மாற்றத்தை காண முடிந்தது. மாஜிஸ்ட்ரேட் பதிலளிக்கையில், மிர்சா சாஹிப் மட்டுமல்ல, இந்த வழக்கில் அவருடன் இருக்கும் அவரது சகாக்கள் மற்றும் சாட்சிகள் அனைவரையும் நான் நரகத்திற்கு அனுப்புவேன் என்பதுதான் எனது எண்ணமாக இருந்தது. ஆனால் இந்த வழக்கு எவ்வளவு சாதுரியமாக நடத்தப்படுகிறது என்றால் அதில் தலையிட எங்கும் வாய்ப்பே இல்லை. இருப்பினும் இப்போது நான் உறுதியளிக்கிறேன், முதல் விசாரணையிலேயே அவரை நீதிமன்ற நடவடிக்கையின் கீழ் கொண்டு வருவேன் என்றார். மௌலை சாஹிப் கூறுகையில், டாக்டர் சாஹிப் எங்களிடம் விளக்கிய போது, நீதிமன்ற நடவடிக்கையின் கீழ் கொண்டு வருவது என்பதன் பொருள் எங்களுக்கு புரியவில்லை. அதன் பொருள் என்னவென்றால், எந்த ஒரு மாஜிஸ்ட்ரேட்டுக்கும் வழக்கின் தொடக்கத்திலோ அல்லது விசாரணையின் போதோ குற்றம் சாட்டப்பட்டவரை பிணையின்றி சிறையில் அடைக்க அதிகாரம் உண்டு என்பதுதான். முகமது ஹுசைன் குமாஸ்தா கூறினார், டாக்டர் சாஹிப், நான் இந்த இயக்கத்திற்கு கடும் எதிரி என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு மரியாதைக்குரிய குடும்பம் அவமானப்படுவதையும் அழிவதையும் என்னால் பார்க்க முடியாது. குறிப்பாக இந்துக்களின் கைகளால் அவர்கள் அவமானப்படுவதை என்னால் சகிக்க முடியாது. மிர்சா சாஹிப்பின் குடும்பம் இந்த மாவட்டத்தில் மிகவும் மரியாதைக்குரியது என்பதை நான் அறிவேன் என்றார். கூறினார், எனவே நான் உங்களுக்கு இந்த தகவலை தெரிவித்துள்ளேன். நீங்கள் இதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள். அவர் 2 ஆலோசனைகளையும் வழங்கினார். ஒன்று, இந்த வழக்கை இங்கிருந்து மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, மிர்சா சாஹிப் அடுத்த விசாரணையில் நீதிமன்றத்திற்கு வராமல் இருக்க மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். டாக்டர் சாஹிப் இந்த சம்பவத்தை விவரித்த போது நாங்கள் அனைவரும் மிகுந்த அச்சமடைந்தோம். உடனடியாக ஒரு நபரை காதியானுக்கு அனுப்பி ஹஜ்ரத் சாஹிப்பிற்கு இந்த விவரங்களை தெரிவிக்க முடிவு செய்தோம். அப்போது இரவு நேரமாகிவிட்டது. நாங்கள் ஒரு வாகனம் அல்லது குதிரை வண்டியை தேடினோம். பல வண்டிகள் அங்கு இருந்தன. ஆனால் எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருந்ததென்றால் எந்த ஒரு குதிரை வண்டிக்காரரும் வரவில்லை. எவருமே வர தயாராக இல்லை. அனைவரும் மறுத்தனர். 4 மடங்கு அதிக வாடகை தருவதாக கூறியும் எந்த சவாரியும் வர முன் வரவில்லை. இறுதியாக ஷேக் ஹாமித் அலி, அப்துல் ரஹீம் சமையல்காரர் மற்றும் 3வது நபர் ஆகியோர் கால்நடையாக புறப்பட்டனர். அவர்கள் காதியான் சென்றடைந்த போது அதிகாலை தொழுகைக்கான நேரம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மிகவும் சுருக்கமாக கூறினோம். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் எவ்வித பதற்றமும் இன்றி, நாம் பட்டாலா செல்வோம். அங்கு ஹாஜா சாஹிப் மற்றும் மௌலவி முகமது அலி சாஹிப் ஆகியோர் லாகூரிலிருந்து திரும்பி வரும்போது நம்மை சந்திப்பார்கள் என்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் லாகூரிலிருந்து வருகிறார்கள். ஹாஜா சாஹிபும் மௌலவி முகமது அலி சாஹிபும் அங்கே சந்திப்பார்கள். அவர்களிடத்தில் நாம் இதை கூறுவோம். வழக்கை மாற்றம் செய்வதற்கான முயற்சி என்னவானது என்பது தொடர்பாக அங்கு நமக்கு தெரிய வரும் என்றார்கள். மாஜிஸ்ட்ரேட் ஒரு தரப்பாக இருப்பதை உணர்ந்து கொண்ட நம்முடைய வழக்கறிஞர்கள் முன்கூட்டியே வேறு நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்றுவதற்கு சீஃப் கோர்ட்டில் விண்ணப்பம் கொடுத்திருந்தார்கள். அதன்படி ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்டாலா வந்தடைந்தார்கள். மௌலவி முகமது அலி சாஹிப் மற்றும் ஹாஜா சாஹிப் ஆகியோரும் அங்கு வந்தனர். வழக்கை இடமாற்றம் செய்யும் முயற்சி வெற்றி பெறவில்லை என்ற செய்தியை அவர்கள் வழங்கினர். தலைமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் ஹஜ்ரத் சாஹிப் குர்தாஸ்பூர் வந்தடைந்தார்கள். வழியில் ஹாஜா சாஹிப் மற்றும் மௌலை சாஹிப் ஆகியோருக்கு இந்த சம்பவத்தை பற்றி எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. குர்தாஸ்பூரில் எங்கு அன்னார் தங்க வேண்டியிருந்ததோ வழக்கம் போல் தனி அறையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிலுக்கு சென்று படுத்தார்கள். மௌலை சாஹிப் கூறுகையில், அந்த நேரத்தில் எங்கள் உடல் சிலிர்த்தது. இனி என்ன நடக்கும் என்று கவலையாக இருந்தது. மேஜிஸ்ட்ரேட் ஒரு பெரிய வாக்குறுதி அளித்திருந்தார். சிறிது நேரம் கழித்து ஹுசூர் என்னை அழைத்தார்கள். நான் உள்ளே சென்றபோது ஹஜ்ரத் சாஹிப் தனது 2 கைகளையும் தலைக்கு அடியில் வைத்துக்கொண்டு மல்லாக்காக படுத்திருந்தார்கள். நான் சென்றதும் அன்னார் ஒரு கழித்து படுத்து தனது உள்ளங்கையை தலையில் முட்டு கொடுத்து கொண்டு என்னிடம் கூறினார்கள்,
என்ன நடந்தது என்று நான் முழுமையாக கேட்க உங்களை அழைத்துள்ளேன். அந்த நேரத்தில் அறையில் வேறு யாரும் இல்லை. ஷாதி கான் சாஹிப் மட்டும் வாசலில் நின்று கொண்டிருந்தார். நான் முழு சம்பவத்தையும் எடுத்துரைத்தேன். எவ்வாறு நாங்கள் இங்கு வந்தோம், டாக்டர் இஸ்மாயில் கான் சாஹிப் அவர்கள் அழுவதை கண்டோம். பிறகு டாக்டர் சாஹிப் முன்ஷி முகமது ஹுசைன் அவர்கள் வந்த சம்பவத்தை எடுத்துரைத்தார்கள். பிறகு முகமது ஹுசைன் கூறிய சம்பவத்தை கூறினேன். உசூர் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எப்போது நான் வேட்டை என் கையில் இருக்கிறது என்று அவர் சொன்ன வாசகத்தை கூறினேனோ அப்போது ஹஸ்ரத் சாஹிப் திடீரென எழுந்து அமர்ந்தார்கள். அவர்களின் கண்கள் பிரகாசமடைந்தன, முகம் சிவந்தது. அன்னார் கூறினார்கள், நானா வேட்டையா? நான் வேட்டை அல்ல, நான் சிங்கமாவேன், அதுவும் இறைவனின் சிங்கம். இறைவனின் சிங்கத்தின் மீது யாராவது கை வைக்க முடியுமா? அப்படி செய்துத்தான் பார்க்கட்டுமே. இந்த வார்த்தைகளை கூறும்போது உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குரல் மிகவும் சத்தமாக ஒலித்தது. அறையின் வெளியே இருந்தவர்களும் திடுக்கிட்டு வியப்புடன் அறையை நோக்கி திரும்பினர். உசூர் பலமுறை இறைவனின் சிங்கம் என்ற வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறினார்கள். எப்போதும் தாழ்ந்தும் பாதி மூடிய நிலையில் இருக்கும் அன்னாரின் கண்கள் அன்று சிங்கத்தின் கண்களைப் போல் அகல விரிந்து கனலாக தகித்தன. அவர்களின் முகம் மிகவும் சிவந்திருந்ததால் என்னால் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. பிறகு அன்னார் என்னிடம் கேட்டார்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பேசி முடித்த போது அன்னார் கூறினார்கள், நான் இறைவனுக்கு முன்னால் என்னையே சமர்ப்பித்து விட்டேன். உமது மார்க்கத்திற்காக என் கைகளிலும் கால்களிலும் விலங்குகளை ஏற்க நான் தயார். அதாவது கை விலங்குகள் போடப்பட்டால் எனக்கு கவலை இல்லை. ஆனால் இறைவன் என்ன கூறுகிறான் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான், நான் உன்னை இழிவிலிருந்து பாதுகாப்பேன், உன்னை கண்ணியத்துடன் விடுவிப்பேன். பிறகு அன்னார் இறை நேசத்தை பற்றி உரை நிகழ்த்த தொடங்கினார்கள். சுமார் அரை மணி நேரம் அன்னார் இறைநேசம் குறித்து மிகுந்த ஆர்வத்துடன் உரையாற்றி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடனான அன்பு மற்றும் நேசத்தில் தியாகம் தொடர்பாக கொண்டிருந்த பார்வை வியக்கத்தக்கது. அல்லாஹ்வின் மீது அன்னாருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது, இந்த நம்பிக்கையே இறை நேசத்தின் விளைவாகும். மேலும் நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், மேலும் அவனுக்காக எல்லா வகையான தியாகங்களுக்கும் தயாராக இருக்கின்றேன், எனவே அவனும் என்னை வீணாக்கிவிட மாட்டான் என்கின்ற உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இதே போன்ற ஒரு வரலாற்று நிகழ்வு வருகிறது. ஒருமுறை லேக்ராம் கொலை செய்யப்பட்ட சந்தேகத்தின் பேரில் காவல்துறை கண்காணிப்பாளர் லேமோர்சந்த் தனது படையினருடன் திடீரென காதியானுக்கு வந்தார். இதை கேள்விப்பட்ட ஹசரத் மீர் நாசிர் நவாப் சாஹிப் மிகுந்த பதற்றத்துடன் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடி வந்து, கண்காணிப்பாளர் கைது வாரண்டுடன் வந்து கொண்டிருக்கிறார் என்று நடுங்கிய குரலில் கூறினார்கள். அந்த நேரத்தில் அன்னார் தனது நூருல் குர்ஆன் என்ற நூலை எழுதி கொண்டிருந்தார்கள். அன்னார் அமைதியாக தலையை நிமிர்த்து புன்னகையுடன் கூறினார்கள், மீர் சாஹிப், மக்கள் மகிழ்ச்சியின் போது தங்கம் மற்றும் வெள்ளி காப்புகளை அணுகிறார்கள். நாம் அல்லாஹ்வின் பாதையில் இரும்பு காப்புகளை, அதாவது கை விலங்குகளை அணிந்து கொள்வோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சிறிது நேர அமைதிக்கு பிறகு அன்னார் மேலும் கூறினார்கள், ஆனால் அப்படி நடக்காது. ஏனென்றால் அல்லாஹ்விற்கு சில திட்டங்கள் உள்ளன. அவன் தனது பிரதிநிதிகளையும் தூதர்களையும் ஒருபோதும் அவமானப்படுத்துவதில்லை. உண்மையிலேயே அப்படியே நடந்தது. அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இதேபோல் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி அவர்கள் எழுதியுள்ளார்கள். அன்னார் ஒருமுறை ஜலந்தரில் கூறினார்கள், சோதனை காலங்களில் நமது ஜமாத்தின் சில பலவீனமான உள்ளம் கொண்டவர்கள் பற்றி கவலை ஏற்படுகிறது. அன்னாரின் மீதும் அன்னாரின் ஜமாத் மீதும் வழக்குகள் வருகின்றன, எதிர்ப்புகள் ஏற்படுகின்றன. அதுபோன்ற தருணத்தில் அன்னார் கூறினார்கள், நமக்கு நமது ஜமாத்தின் சில பலகீனமான உள்ளங்களை கொண்டவர்கள் தொடர்பாக அச்சம் ஏற்படுகிறது. சில பலகீனமான ஈமான் உடையவர்கள் தொடர்பாக கவலை ஏற்படுகிறது. பிறகு அன்னார் கூறினார்கள், எனது நிலை என்னவென்றால், நீ நிராகரிக்கப்பட்டு விட்டாய், மேலும் உனது எந்த நோக்கத்தையும் நாம் பூர்த்தி செய்ய மாட்டோம் என்று தெளிவாக ஓசை வந்தாலும் இறைவன் மீது ஆணையாக, இறைவன் மீதான அன்பு மற்றும் நேசம் மற்றும் மார்க்க தொண்டில் எந்த குறையும் ஏற்படாது. அப்பொழுதும் நான் அல்லாஹ்வை கைவிட மாட்டேன். நேசம் குறையாது, ஏனென்றால் நான் அவனை கண்டுவிட்டேன். எனக்கு அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. எனது அன்பில் எவ்வித குறையும் இருக்காது, என்ன ஆனாலும் சரியே என்றார்கள். இதே போன்று நவாப் முபாரக்கா பேகம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கூறுகிறார்கள், எல்லாவற்றுக்கும் அதிகமாக நேசத்திற்குரியவனான அந்த இறைவனின் அன்பு
அன்னாரின் உடல் மற்றும் ஆன்மாவின் ஒவ்வொரு அணுவிலும் அலையடித்துக் கொண்டிருந்தது. आपकी भी और आपकी जमात அன்னாரினுடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அது எந்நேரமும் வெளிப்பட்டு வந்தது. जमात के बाद ज़ईफ़ நான் தொழுகை இல்லாத நேரங்களிலும் கூட அன்னாரை தனது இறைவனை துடிதுடித்து அழைக்க கண்டுள்ளேன். ये हाल தொழுகை நேரத்தில் மட்டுமல்ல, மாறாக சாதாரண நேரங்களிலும் கூட துடிதுடித்து துவா செய்வதை பார்த்துள்ளேன். तेरी कोई எனது நேசத்திற்குரிய அல்லாஹ்வே, எனது நேசத்திற்குரிய அல்லாஹ்வே, எனது நேசத்திற்குரிய அல்லாஹ்வே என்று அன்னார் கூறுவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் இப்பொழுதும் கூட அதை கேட்கிறேன். என்னுடைய காதுகளில் அந்த குரல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. देख चुका हूँ। அன்னார் கண்ணீர் வடிப்பதை காண்கிறேன். यकीन है இந்த காட்சியின் मेरे में என் கண் முன்னால் இருக்கிறது. அவர்கள் அந்த தருணத்தின் ஒரு காட்சியை படம் பிடித்து கூறியுள்ளார்கள். रिवायत बयान फरमाती हैं அன்னார் தனது நேசத்திற்குரிய இறைவனுக்காக தன்மானம் கொண்ட ஒரு முன்னுதாரணத்தை अपने सबसे बढ़ கண்கண்ட காட்சியை ज़ाते கூறுகிறார்கள். का इश्क भी இது நான் கண்ட அன்னாரின் துவாவினுடைய நிலையாக இருந்தது. ஒரு சம்பவத்தையும் எடுத்துரைக்கிறேன். எழுதுகிறார்கள், அன்னார் அறையில் இருந்தார்கள். नमाज के भी வெளியே செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். எங்கோ வெளியே செல்ல வேண்டியிருந்தது. நான் அன்னாருக்கு அருகில் இருந்தேன். वक्त में नहीं எங்களுடைய பெரியம்மாவின் பணிப்பெண் அவர்களும் ஏறக்குறைய பெரியம்மாவோடு அகமதியாய் இருந்தார்கள். நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். मेरे प्यारे अल्लाह எங்களுடைய பெரியம்மாவின் பணிப்பெண் जाते जाते அவர்களும் ஏறக்குறைய பெரியம்மாவோடு சேர்ந்து அகமதியாய் ஆனார்கள். गूंज रही है பைஷ்தி மக்பராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் ஹசரத் அம்மாஜான் அவர்களிடத்தில் வந்து ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உறவினரான மிர்சா இமாமுத்தீனுடைய வஃபாத்திற்கு வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்ணினுடைய வாயில் பஞ்சாபி மொழியில் அவர் தொடர்பாக, அதாவது மிர்சா இமாமுத்தீன் தொடர்பாக कहती हैं कि அவர் நல்ல மனிதராக இருந்தார் என்று கூறியதும் लेकिन एक वाक़या ஹசரத் மசீஹமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். மேலும் அன்னாருடைய முகம் சிவந்து கொண்டிருந்தது. மேலும் அன்னார் தனது கைத்தடியை தரையில் அடித்து கூறினார்கள், துரதிர்ஷ்டமான பெண்மணியே, खास நீ भाई साहब எனது வீட்டில் எனது இறைவனின் எதிரியை புகழ்கின்றீரா? हज़रत अम्मा जान के पास आए மிர்சா இமாமுத்தீன் और अपनी இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக இருந்தார். மேலும் அல்லாஹ்வை ஏளனம் செய்து வந்தார். எனவே அன்னாரின் வீட்டில் அமர்ந்து கொண்டு அவரை பற்றி பேசுவதை அன்னாரின் தன்மானம் பொறுத்து கொள்ளவில்லை. जिस वक्त उसके நவாப் முபாரக்கா பேகம் சாஹிபா எழுதுகிறார்கள், அன்னாரின் குரலில் எப்படிப்பட்ட ஒரு கம்பீரம் இருந்ததென்றால் அந்த பெண் உடனடியாக அங்கிருந்து ஓடி சென்று விட்டார். आपको चेहरा मुबारक மிர்சா இமாமுத்தீன் சாஹிப் நாத்திகராக இருந்தார். सा ज़मीन पर मार कर कहा அன்னாரினுடைய வீட்டில் ஒரு நாத்திகரின் घर में मेरे खुदा के दुश्मन புகழ் பேசப்படுவதை அவர்களால் எவ்வாறு சகித்துக் கொள்ள முடியும்? से बरगश्ता थे அன்னார் और अल्लाह ताला தனது எஜமானர் ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் घर में बैठ அவர்களை பின்பற்றியவாறு தனது குழந்தை பருவம் மற்றும் இளவை பருவத்திலிருந்தே ऐसा இறை நேசத்தில் தனது நேரத்தை செலவிட்டு வந்தார்கள். ஒரு அறிவிப்பில் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், देहरिया थे ஒரு और आप சீக்கிய कर सकते थे कि आपके घर में एक देहरिया की நிலப்பிரபு तारीफ हो அவர் आपने अपने आका हज़रत मोहम्मद रसूल வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களினுடைய தந்தையார் தரப்பிலிருந்து மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் பணி தொடர்பான ஒரு தூது செய்தியை கொண்டு வந்தார். கூறுகிறார், ஒருமுறை ஒரு பெரிய அதிகாரி ஹஜ்ரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களின் தந்தையிடம் கேட்டார், உங்களுக்கு ஒரு இளைய மகன் இருப்பதாக கேள்விப்பட்டுள்ளேன், ஆனால் நான் அவரை பார்த்ததே இல்லையே என்றார். மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களின் தந்தை புன்னகைத்து கொண்டே கூறினார்கள், ஆம், எனக்கு ஒரு இளைய மகன் இருக்கின்றான், ஆனால் लड़का भी அவர் ஒரு मगर हमने उसे புதிய மணப்பெண்ணை போல் எப்போதும் மறைந்தே இருப்பார். कहते हुए फरमाया நீங்கள் அவரை பார்க்க விரும்பினால் மசூதியின் ஏதேனும் ஒரு மூலையில் தேடுங்கள். शादीशुदा दुल्हनों की तरह மேராஜுத்தீன் உமர் சாஹிப் இந்த அறிவிப்பை மேலும் விளக்கமாக எழுதியுள்ளார்கள். तो मस्जिद அன்னாரின் தந்தை கூறினார்கள், ஹஜ்ரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களின் தந்தை கூறினார்கள், रिवायत को நீங்கள் பள்ளிவாயிலுக்கு சென்று உலு செய்யும் இடத்திற்கு அருகில் அவரை தேடுங்கள். के அங்கு கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றமடைந்து திரும்பி விடாதீர்கள். जगह पाने की பள்ளியின் உட்புறம் சென்று वहाँ जाके तलाश ஏதேனும் மூலையில் தேடுங்கள். तो அங்கேயும் இல்லை என்றால் மனம் தளர வேண்டாம். मस्जिद के अंदर चले जाना அங்கு சுருட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதேனும் பாயில் பாருங்கள். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கும் போதே மரணித்தவர் ஆவார். ஏனென்றால் அல்லாஹ்வில் पेट कर खड़ा कर गया மீது क्योंकि वो तो जिंदगी மாய்வதில் அவருடைய நிலை எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்றால், எவரேனும் அவரை பாயில் வைத்து அவ்வாறே சுருட்டினாலும் அவர் எந்த அசைவையும் வெளிப்படுத்த மாட்டார், அவருக்கு அது தெரியாது என்றார்கள். लिखते हैं कि मुझे
இதே போன்று மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் மற்றொரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். எழுதுகிறார்கள், ஹாஜி அப்துல் மஜீத் லூதியானவி கூறுகிறார்கள், ஒருமுறை உசூர் அலை இஸ்லாம் அவர்கள் லூதியானாவில் இருந்தபோது எனது வீட்டின் அருகே ஒரு வேப்ப மரம் இருந்தது. மழைக்காலம் என்பதால் அதன் இலைகள் மிகவும் பசுமையாகவும் அழகாகவும் இருந்தன. ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் என்னிடம், ஹாஜி சாஹிப், இந்த மரத்தின் இலைகளை பாருங்கள், இவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று கூறினார்கள். ஹாஜி சாஹிப் கூறுகிறார், நான் பார்த்தபோது உசூர் அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. அல்லாஹ்வின் வல்லமையையும் அவனது அன்பும் நினைவுக்கு வந்துவிட்டது. அதன் காரணமாக அன்னாரின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இங்கே ஒரு நபர் இருந்தார். அவர் பின்னர் மிகவும் அர்ப்பணமான ஒரு அஹ்மதியாக மாறினார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நபரோடு தொடர்பு இருந்தது. ஆனால் அஹ்மதி ஆவதற்கு முன்பு ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் அந்த நபர் மீது 20 ஆண்டுகளாக கோபமுற்றிருந்தார்கள். அதற்கு காரணம், அந்த நபர் கூறிய ஒரு விஷயம் அன்னாருக்கு பிடிக்கவில்லை. அது அன்னாரது மனதில் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தியது. அதாவது, அந்த நபரின் மகன் இறந்து போனான். ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் தனது சகோதரருடன் துக்கம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். அங்குள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், நெருங்கிய உறவினர் யாராவது வந்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு சத்தமாக அழுவார்கள். அந்த வழக்கத்தின்படி ஹஜ்ரத் சாஹிப்பின் மூத்த சகோதரரை அந்த நபர் கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதபடி, அல்லாஹ் என் மீது பெரும் அநீதி இழைத்து விட்டான் என்று கூறினார். இதை கேட்டவுடன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நபர் மீது மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டது. அவர்களின் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. பிற்காலத்தில் அல்லாஹ் அவருக்கு நல்வழி காட்டினான். அவர் அத்தகைய அறியாமையிலிருந்து விடுபட்டார். இதேபோல் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் மற்றொரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். கபூர்தலாவை சேர்ந்த முன்ஷி ஜஃபர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எனக்கு எழுத்து மூலம் தெரிவித்ததாவது, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒருமுறை கடுமையான தலைவலி ஏற்பட்டது. ஒரு மருத்துவர் இந்த நோயை குணப்படுத்துவதில் வல்லவர் என்று கேள்விப்பட்டு அவருக்கு பயணம் மற்றும் இதர செலவுகளுக்காக பணம் அனுப்பி வெகு தொலைவில் இருந்து அவர் வரவழைக்கப்பட்டார். அவர் அன்னாரை பார்த்துவிட்டு 2 நாட்களில் உங்களை குணப்படுத்தி விடுவேன் என்று கூறினார். இதை கேட்டவுடன் ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் உள்ளே சென்று ஹஜ்ரத் மௌலவி நூருதீன் சாஹிபுக்கு ஒரு துண்டு சீட்டு எழுதி அனுப்பினார்கள். அதில், இந்த நபரிடம் நான் சிகிச்சை பெற விரும்பவில்லை, இவர் இறைத்தன்மைக்கு உரிமை கோருகிறார், அதாவது தான் குணப்படுத்துவதாக கூறுகிறார், இவருக்கு திரும்பச் செல்வதற்கான பயணச் செலவு மற்றும் கூடுதலாக 25 ரூபாயை கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று எழுதினார்கள். அவ்வாறு செய்யப்பட்டது. ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், நான் குணப்படுத்துவேன் என்று அவர் கூறுகிறார், ஆனால் அல்லாஹ்வை தவிர குணப்படுத்துபவர் வேறு யாரும் இல்லை. உண்மையான குணம் அளிப்பவன் அல்லாஹ் மட்டுமே ஆவான். இதேபோல் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் கபூர்தல்வி அவர்கள் கூறிய மற்றொரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். மர்ஹூம் சௌத்ரி ருஸ்தம் அலி கான் சாஹிப், இவர் ரயில்வே ஆய்வாளராக இருந்தார். அவருக்கு மாதம் 150 ரூபாய் சம்பளம். அவர் ஜமாத்தின் மிகவும் நேர்மையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள உறுப்பினராக இருந்தார். அவர் தனது செலவிற்காக 20 ரூபாயை மட்டும் தன்னிடம் வைத்துக்கொண்டு மீதமுள்ள சம்பளம் முழுவதையும் ஹஜ்ரத் சாஹிபிடம் அனுப்பிவிடுவார். அவருக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே இருந்தான். அவன் நோய்வாய்ப்பட்ட போது அவர் அவனை காதியானுக்கு அழைத்து தனது மனைவியுடன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வீட்டில் தங்கினார். ஒரு நாள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நேற்றிரவு ஒரு கனவில் யாரோ இறைவனை திட்டுவதை கண்டேன், அது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கனவை கூறிய மறுநாளே சௌத்ரி சாஹிப்பின் மகன் இறந்து விட்டான். ஒரே மகன் என்பதால் அவனுடைய தாய் மிகுந்த வேதனையில் அழுதபடி, அநியாயக்காரனே, என் மீது இவ்வளவு பெரிய அநீதியை இழைத்து விட்டாயே என்று அல்லாஹ்வை நோக்கி கூறினாள். இதை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுவிட்டார்கள். உடனே அவர்கள் வெளியே வந்து மிகுந்த ஆவேசத்துடன், இப்போதே இந்த பெண்ணை எனது வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் என்று கூறினார்கள். டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப்பின் தாயார் மிகவும் புத்திசாலி பெண்மணி. அவர் சௌத்ரி சாஹிப்பின் மனைவிக்கு புரிய வைத்தார்கள். மேலும் ஹஜ்ரத் சாஹிப் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அந்த பெண் பாவ மன்னிப்பு கோரினார். பிறகு மன்னிப்பும் கேட்டார். நான் இனி அழவும் மாட்டேன் என்று கூறினார். மீர் சாஹிப் அவர்களினுடைய தாயார் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, இப்பொழுது நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த பெண்மணி பாவ மன்னிப்பு கோருகிறாள், அவள் அழுகையும் நிறுத்திவிட்டாள் என்று கூறினார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சரி, அவர் இருக்கட்டும்,
அந்த சிறுவனின் இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இரஃபானி அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதும்போது எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்போது டல்ஹௌசி செல்லும் வாய்ப்பு கிடைத்தாலும், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சொந்த வார்த்தைகளில் கூறியுள்ளார்கள், டல்ஹௌசிக்கு செல்லும் போது மலைகளின் பசுமையான பகுதிகள் மற்றும் ஓடும் நீரை பார்க்கும்போது தானாகவே இறைவனை துதிக்கும் உணர்வு உள்ளத்தில் பொங்கி எழும். இறை வணக்கத்தில் ஒரு தனி இன்பம் கிடைக்கும். தனிமைக்கு அங்கு நல்ல வாய்ப்பு கிடைப்பதை கண்டுள்ளேன். இதேபோல் இன்பம் மற்றும் இறை நேசம் பற்றி குறிப்பிடும் போது ஒரு இடத்தில் அன்னார் கூறியுள்ளார்கள், இறை சந்திப்பின் மூலம் வளர்ந்த இன்பமிகு இறை நேசமானது அவர்களின் உள்ளத்தில் வைக்கப்படுகின்றது. அவர்களை, அதாவது அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களை துன்பங்களின் ஆட்டுரலில் அரைத்தாலும் அவர்களை கடுமையாக பிழிந்து எடுத்தாலும் இறை நேசம் எனும் சாரை தவிர வேறு எதுவும் வராது. அதாவது அல்லாஹ்வை நேசிப்பவர்களினுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட நேசம் இருக்கிறது என்றால், அவர்களை ஆட்டுரலில் அரைத்தாலோ அல்லது கிரைண்டரில் வைத்து அரைத்தாலோ அவர்களை பிழிந்து எடுத்தாலோ அங்கு இறை நேசத்தை தவிர வேறு எதையும் காண முடியாது. மௌலா பக்ஷ் சாஹிப் கூறிய ஒரு சம்பவத்தை அறிவிக்கின்றார்கள். சாஹிப்ஜாதா மிர்சா முபாரக் அஹமத் சாஹிப் ரஹிமவுல்லா சாஹிப்ஜாதா மிர்சா சாஹிப்ஜாதா மிர்சா முபாரக் அஹமத் சாஹிப் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவர் தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகுந்த கவலை இருந்தது. அவர் மரணமடைந்த போது சர்தார் ஃபசல் ஹக் சாஹிப் மற்றும் டாக்டர் இபாதுல்லா சாஹிப் போன்றவர்கள் அன்னாருக்கு ஆறுதல் கூற காதியான் வந்தனர். ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்தபோது வழக்கத்தை விட மிகவும் மகிழ்ச்சியாகவும் மலர்ச்சியாகவும் காணப்பட்டார்கள். அன்னாரின் மகனின் மரணம் குறித்த பேச்சு வந்தபோது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், முபாரக் அஹ்மத் மறைந்து விட்டான், எனது இறைவனின் விருப்பம் நிறைவேறிவிட்டது. இவர் பிறப்பதற்கு முன்பே இவர் இறைவனிடம் சீக்கிரம் சென்று விடுவார் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அல்லாஹ் அவனை அழைத்துக் கொண்டான். ஒரு முபாரக் அஹ்மத் அல்ல, 1000 முபாரக் அஹ்மதுகள் இறந்தாலும் சரி, ஆனால் எனது இறைவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவனது விருப்பம் நிறைவேறியதில்தான் எனது மகிழ்ச்சி அடங்கியுள்ளது என்றார்கள். இந்த நிலையை கண்டு துக்கம் விசாரிப்பதற்காக சென்ற எங்களுக்கு துக்கம் விசாரிப்பதற்கான துணிச்சலே வரவில்லை. ஹஜ்ரத் நவாப் முபாரக்கா பேகம் சாஹிபா எழுதுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்டிருந்த உண்மையான நேசம் ஒவ்வொரு கணமும் தெரிந்தது. ஒருமுறை அவர்கள் அழுதபடி பிரார்த்தனை செய்வதை நான் கண்டேன். மிகுந்த வலியுடன் தனது நேசரை, அதாவது இறைவனை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். என் அன்பான அல்லாஹ்வே, எனது அன்பான அல்லாஹ்வே என்ற வார்த்தைகள் அவர்கள் நாவில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தன. இது நான் நேரில் கண்ட காட்சி. அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்மையான நேசம் கொண்டிருந்தார்கள். அவர்களின் முகம் அந்த இறை நேசத்தின் ஒளியால் பிரகாசித்தது. அன்னாரின் நாவிலிருந்து அந்த ஒளியின் நீரூற்றே பீரிட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் குருடர்களால் காண இயலவில்லை. லூதியானாவைச் சேர்ந்த பிரசித்தி பெற்ற சூஃபி சான்றோர் ஹஜ்ரத் முன்ஷி அஹ்மத் ஜான் சாஹிப் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல இருந்தபோது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பு அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதில் எழுதுகிறார்கள், இந்த எளியவனின் ஓர் எளிய விண்ணப்பத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் அல்லாஹ்வின் அருளால் பைத்துல்லாவை தரிசிக்கும் போது அந்த புனிதமான புகழத்தக்க இடத்தில் இந்த எளிய அடியானின் சார்பாக இந்த சொற்களில் பணிவுடன் பிரார்த்தியுங்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் எழுதுகிறார்கள், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, உமது ஓர் அடியான், குற்றம் செய்தவனும் தகுதியற்றவனுமான குலாம் அஹ்மத் இந்திய நிலப்பரப்பில் வசிக்கிறான். அவனது கோரிக்கை என்னவென்றால், கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளனே, என் மீது நீ திருப்தி அடைவாயாக, என் தவறுகளையும் பாவங்களையும் மன்னிப்பாயாக. நீ மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றாய். நீ திருப்தி கொள்ளத்தக்கவற்றை என்னை செய்யவை. எனக்கும் என்னுடைய ஆத்மாவிற்கும் கிழக்கு மற்றும் மேற்கிற்கும் இடையே உள்ள தூரத்தை ஏற்படுத்துவீராக. எனது வாழ்வு மற்றும் மரணமும்
எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆற்றலும் உமது வழியிலேயே செலவிடப்படட்டும். உமது அன்பிலேயே என்னை வாழவை, உமது அன்பிலேயே என்னை மரணிக்கச் செய். உமது முழுமையான நேசர்களுடனேயே என்னை எழுப்புவாயாக. கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளனே, எந்த பணிக்காக நீ என்னை நியமித்தாயோ, எந்த சேவைக்காக என் இதயத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தினாயோ, அதை உமது அருளால் முழுமை பெறச் செய்வாயாக. இந்த அடியானின் கைகளால் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் மற்றும் இஸ்லாத்தின் அழகை பற்றி அறியாமல் இருப்பவர்களுக்கு அத்தாட்சியை முழுமைப்படுத்துவாயாக. இந்த எளியவனையும் என்னை சார்ந்த அனைவரையும் உமது மன்னிப்பு மற்றும் கருணையின் நிழலில் அரவணைத்து மார்க்கம் மற்றும் உலகில் நீயே போதுமானவனாக இருப்பாயாக. அனைவரையும் உமது திருப்தியின் இல்லத்திற்கு கொண்டு சேர்ப்பாயாக. உமது தூதர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது மேலான சலவாத்துகளையும் அருட்களையும் பொழிவாயாக. நான் முழுமையான அந்த துவாவின் சில பகுதிகளை தற்போது படித்துள்ளேன். அநேகமாக நடுவில் விடுபட்டிருக்கும். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முன்ஷி சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கட்டளை கிணங்க தன்னோடு சென்றவர்களோடு அந்த ஆண்டு ஹஜ்ஜின் சந்தர்ப்பத்தில் பைத்துல்லா மற்றும் அரஃபாத் ஆகிய இடங்களில் இந்த துவாவை செய்தார்கள். மேலும் எவ்வாறு அதனுடைய ஒவ்வொரு சொல்லும் அன்னாரினுடைய இறை அன்பால் நிரம்பி இருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். ஏக இறைவனின் மீதான நேசம் வெளிப்படுகின்றது. மேலும் அன்னாரின் இறைவன் மீதான அன்பு ஒவ்வொரு சொல்லிலும் தென்படுகிறது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனோடு அன்பு செலுத்துவதிலும் அவனுக்கு கீழ்ப்படிவதிலும் கடினமான தண்டனை வழங்கப்படும் என்று எனக்கு உறுதி அளிக்கப்பட்டால் என் இயற்கையான குணம் எப்படிப்பட்டது என்பதை நான் சத்தியம் செய்து கூறுகிறேன். அந்த துன்பங்களையும் சோதனைகளையும் மிகுந்த இன்பத்துடனும் ஆர்வத்துடனும் தாங்கிக் கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன். தண்டனை மற்றும் துன்பம் கிடைப்பது உறுதி என்றாலும் கூட இறைவனுக்கு கீழ்ப்படியதிலிருந்து ஒரு அடி பின்வாங்குவதை ஆயிரக்கணக்கான மரணங்களை விடவும் பல சோதனைகளை விடவும் மேலானதாக கருதுவேன். பிறகு அன்னார் கூறினார்கள், எல்லாவற்றின் மீதும் வல்லமை உள்ள அவனுடைய ஓர் இறைவன் இருக்கிறான் என்பதை தற்போது வரை அறியாத மனிதன் எவ்வளவு துர்பாக்கியவாதியாக இருக்கின்றான். நமது சொர்க்கம் நமது இறைவனே. நமது பேரின்பங்கள் நம் இறைவனிடத்தே உள்ளன. ஏனெனில் நாம் அவனை கண்டோம், அழகனைத்தும் அவனிடத்தே கண்டோம். இந்த செல்வம் உயிரை கொடுத்தாயினும் பெறத்தக்கது, ஒருவர் தன்னை முற்றிலும் இழந்தாகிலும் பெறத்தக்கது இம்மாணிக்கம். இழப்பிற்குரியோரே, இந்த நீரூற்றின் பக்கம் விரைந்து வாருங்கள். இது உங்கள் தாகத்தை தணிக்கும், இது உங்களை காக்கும் உயிர் ஊற்றாகும். நான் என்ன செய்வேன்? இந்த செய்தியை உள்ளங்களில் எவ்வாறு உரையச் செய்வேன்? இதுதான் உங்கள் இறைவன் என்று மக்கள் கேட்கும் பொருட்டு தெருக்களிலே எந்த முரசை அறைந்து தெரிவிப்பேன்? மக்கள் கேட்கும் பொருட்டு அவர்கள் காதுகள் திறக்க என்ன மருத்துவம் செய்வேன்? உண்மையிலேயே நீங்கள் இறைவனுக்குரியவர்களாக ஆகிவிட்டால் அந்த இறைவன் உங்களுக்கே உரியவன் என்பதை உறுதியாக உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உறங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இறைவன் உங்களுக்காக விழித்திருப்பான். நீங்கள் எதிரியை அறியாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் இறைவன் அவனை பார்த்து கொண்டிருப்பான். மேலும் அவனது திட்டங்களை முறியடிப்பான். உங்களுடைய இறைவனின் என்னென்ன வல்லமைகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் இப்பொழுது வரை அறியாதவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உலகிற்காக மிகுந்த கவலை கொள்ளக்கூடிய எந்த ஒரு நாளும் உங்கள் மீது வந்துவிட வேண்டாம். தன்னிடத்தில் ஒரு கருவூலத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பைசா வீணா போனால் அதற்காக அழுகிறாரா, கதறுகிறாரா, மரணிக்கின்றாரா? அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு தேவையின் போதும் பயன் தரக்கூடிய அந்த கருவூலத்தை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்கும் என்றால் பிறகு உலகிற்காக ஏன் அவ்வாறு ஆகின்றீர்கள்? இறைவன் ஓர் அன்பிற்குரிய கருவூலமாவான். அதற்கு மதிப்பளியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் அவன் உங்களுக்கு உதவியாளனாக இருப்பான். அவன் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே இல்லை. மேலும் உங்களுடைய காரணிகளும் திட்டங்களும் ஒரு பொருட்டே இல்லை. பிறகு இறைவனுடனான அன்பை வெளிப்படுத்தியவாறு மிகவும் அழகிய தொனியில் அன்னார் கூறினார்கள், என் இறைவனே, என் நண்பனே, என் நேசத்திற்குரிய எஜமானனே, என் அன்பிற்குரியவனே, என் நேசத்திற்குரியவனே, உலகம் என்னை காஃபிர் என்கின்றது. அதாவது தன்னை பற்றி கூறுகிறார்கள். நான் ஒரு காஃபிர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உன்னை தவிர எனக்கு பிரியமானவர் வேறு யார் இருக்க முடியும்? அவர்களுக்காக உன்னை விட்டு விடுவதா? நான் காண்பது என்னவென்றால், எப்போது மக்கள் உலகை விட்டு கவனமற்றவர்களாக இருக்கின்றார்களோ, எனது நண்பர்களும் எதிரிகளுக்கும் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று அறியாத போது
நீ என்னை எழுப்புகிறாய். மிகுந்த அன்போடு நேசத்தோடு கவலை கொள்ளாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறுகிறாய். அப்படி இருக்கும் பொழுது எனது நண்பனே, இப்படிப்பட்ட பேருபகாரம் செய்த பிறகு நான் உன்னை விட்டு விடுவது என்பது எவ்வாறு சாத்தியமாகும்? ஒருபோதும் முடியாது, ஒருபோதும் முடியாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் அறிகின்ற அடையாளங்களை கணக்கிடுவது என்பது இயலாததாகும். நீ எனது இறைவனாவாய் என்பதை நான் அறிந்து கொள்கின்றேன். அன்னார் அல்லாஹ்வை நோக்கி கூறினார்கள், எனவே எனது ஆன்மா உனது பெயரால் எவ்வாறு துள்ளி குதிக்கிறது என்றால், ஒரு பாலருந்தும் குழந்தை தாயை கண்டவுடன் குதிப்பதை போன்று குதிக்கின்றது. ஆனால் பெரும்பாலார் என்னை அடையாளம் காணவில்லை, மேலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த இறைநேசம் மற்றும் இறைவன் மீதான அன்புதான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தனது எஜமானரை பின்பற்றியதனால் உருவானதாகும். இதை உருவாக்குமாறு அன்னார் தன்னுடைய ஜமாத்திற்கும் அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். அன்னார் கூறினார்கள், எல்லா வகையான தியாகங்களுக்கும் தயாராக இருங்கள். நீங்கள் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்வீர்கள் என்றால், அவன் மீதான அன்பை வெளிப்படுத்துவீர்கள் என்றால், அவனுடைய உரிமைகளை செலுத்துவீர்கள் என்றால், பிறகு அல்லாஹ்வும் உங்களோடு அவ்வாறு அன்பு காட்டுவான். எல்லா எதிரிகளிடமிருந்தும் உங்களை பாதுகாப்பான். எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை காப்பான். அவனுடைய திருப்திக்காக நீங்கள் என்ன பணி செய்தாலும் அல்லாஹ் அதில் எண்ணற்ற அருள்களை வழங்குவான். இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் நம் அனைவரையும் அவ்வாறான இறை நேசர்களாக உருவாக்குவானாக. நேற்றிலிருந்து புத்தாண்டு தொடங்கியுள்ளது. மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு நமக்கு எண்ணற்ற அருட்களை கொண்டு வரட்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகளை இறைவன் முறியடிக்கட்டும். சுதந்திர நாடுகளில் இருப்பவர்கள் புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளில் சிறையில் இருக்கும் நம் சகோதரர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் நான் கூறியது போன்று முபாரக் சானி சாஹிபிற்கு ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் சிறையில் இருந்தாலும் புதிய ஆண்டில் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவாறு நுழைகிறார்கள். அவர்கள் இறை திருப்திக்காக இரும்பு காப்புகளை அணிந்துள்ளார்கள். இறைவன் அவர்கள் விடுதலை பெற விரைவில் வழிவகை செய்யட்டும். நமக்கும் சிறை கைதிகளுக்கும் சிரமங்களில் இருக்கும் அந்த அனைத்து அகமதிகளுக்கும் இறை நேசம் பற்றிய புரிதல் இன்னும் அதிகரிக்கட்டுமாக. கஷ்டங்களின் காரணமாக இறைவன் மீதுள்ள அன்பு குறையாமல் முன்பை விட அதிகரிக்கட்டுமாக. அநீதிக்குள்ளானவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் உலகின் அநீதிக்குள்ளான அனைவரையும் அநியாயக்காரர்களின் பிடியிலிருந்து விடுவிப்பானாக. உலகில் அமைதி நிலவட்டுமாக. தொழுகைக்கு பிறகு ஜனாசா காயிப் தொழுகையையும் தொலை வைப்பேன். 3 ஜனாசா காயிப் உள்ளன. முதல் ஜனாசா ரைஹானா பாஸ்மா சாஹிபா அவர்களுடையதாகும். அவர் சையத் அஹமத் நாசர் சாஹிபின் மனைவி ஆவார்கள். அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 90 வயதில் காலமானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் இறை அருளால் ஒரு மூசியா ஆக இருந்தார்கள். அவர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கொள்ளு பேத்தியும், ஹஜ்ரத் மிர்சா சுல்தான் அஹமத் சாஹிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பேத்தி மற்றும் ஹஜ்ரத் மிர்சா அசீஸ் அஹமத் சாஹிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகளும் ஆவார்கள். மேலும் அவர் ஹஜ்ரத் மீர் இசாக் சாஹிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகள்வழி பேத்தி ஆவார்கள். திருமணத்திற்கு பிறகு அவர் தனது கணவருடன் கிழக்கு ஆப்பிரிக்காவின் கென்யாவிற்கு சென்றார். அங்கு அவர் லஜ்னா இமாயில்லாவின் பணிகளில் நீண்ட காலம் சேவை செய்தார். அவரின் 2 மகன்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். சையத் தாஹிர் அஹமத் ரபுவாவினுடைய அஞ்சுமன் அஹ்மதியாவில் அடிஷனல் நாசர் இஷாத்தாக பணிபுரிகின்றார்கள். சையத் முசஃபர் அஹமத் வக்ஃபே ஜிந்தகி நசாம ஜாய்தாதில் பணியாற்றுகிறார். அனீஸ் அஹமத் ஒரு மகனாவார். மஹல் ஃபர்ஹானா சாஹிபா மிர்சா கலீம் அஹமத் சாஹிபின் மனைவி, மேலும் மிர்சா வசீம் அஹமத் சாஹிபின் மருமகள் ஆவார்கள். அவரது மகன் சையத் தாஹிர் அஹமத் கூறுகிறார், எனது தாயார் திருக்குரானுடன் மிகுந்த அன்பும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். அவர் தவறாமல் குரானை ஓதுவார். ஹிலாஃபத் மீது அவருக்கு எல்லையற்ற அன்பும் விசுவாசமும் இருந்தது. இந்த கருத்தை அவர்களினுடைய அனைத்து குழந்தைகளும் எழுதியுள்ளார்கள். இதே விஷயங்களை அவர்கள் தன்னுடைய குழந்தைகள் இடத்திலும் உருவாக்கியுள்ளார்கள். அவர்களது மகன் அனீஸ் அஹமத் கூறுகிறார், அவர் மற்றவர்களின் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் எப்போதும் பங்கெடுப்பார். சந்தா செலுத்துவதில் எங்களை எப்பொழுதும் ஊக்குவிப்பார். மேலும் செலுத்திவிட்டீர்களா இல்லையா என்று விசாரிப்பார். நஃபில் நோன்பு வைப்பதிலும் கவனம் ஊட்டுவார்கள். அவரது மகள் ஃபர்ஹானா ஃபௌசியா கூறுகிறார்கள், சிறு வயதிலிருந்தே என் தாயார் தஹஜ்ஜுத் தொழுகையில் உறுதியாக இருந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். தானும் தொழுகையை பேணுவார். எங்களையும் சரியான நேரத்தில் தொழச் சொல்வார். திருக்குரானை திரும்ப திரும்ப ஓதியதால் அவருக்கு பல
நீண்ட சூறாக்கள் மனப்பாடமாக தெரியும். திருக்குரானை உரத்த குரலில் ஓதுமாறு அறிவுறுத்துவார்கள். நாங்கள் ஓதும்போது ஏதேனும் தவறு செய்தால் அவர் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் அதை சரியாக கண்டுபிடித்து திருத்துவார்கள். விருந்தோம்பல் செய்யும் பண்பு அதிகம் கொண்டவர். முந்தைய காலங்களில் வசதிகள் குறைவாக இருந்தபோது குளிர்காலத்தில் விருந்தினர்களுக்கு ஒளி செய்வதற்கு அதிகாலையிலேயே எழுந்து தண்ணீரை சூடுபடுத்தி வைப்பார். 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அவரது கணவர் சையத் அஹ்மத், அதாவது டாக்டர் மீர் இஸ்மாயில் சாஹிப் அவர்களினுடைய மகன் சையத் அஹ்மத் உடன் நட்பு இருந்தது. அவர்களுடைய வீட்டிற்கு எப்பொழுதாவது பயணத்தில் சென்றால், இதை ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்களே குறிப்பிட்டுள்ளார்கள், அதிகாலையிலேயே எழுந்து எனக்காக வெந்நீர் தயார் செய்து வைத்திருப்பார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, நானே விரைவில் எழுந்து வெந்நீர் கொதிக்க வைத்துக் கொள்வேன் என எண்ணினேன். ஆனால் கூறுகிறார்கள், நான் என் தரப்பிலிருந்து மிக விரைவாகவே எழுந்தேன். ஆனால் அதற்கு முன்பாகவே நான் என்ன கண்டேன் என்றால், அங்கு வெந்நீர் வைக்கப்பட்டிருந்தது. அவர் வாழ்க்கையில் பல பொருளாதார சிரமங்களை சந்தித்தாலும் மிகுந்த கண்ணியத்துடனும் பொறுமையுடனும் தனது இல்லத்தை பராமரித்தார். ஆரம்பத்தில் கென்யாவில் இருந்த அவர், நான் கூறியது போன்று 3வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்களின் அறிவுறுத்தலின்படி பாகிஸ்தானுக்கு திரும்பினார். இங்கு வந்த பிறகு நிலைமை முன்பு போல் இல்லை. ஆனால் அவர் அனைத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பொறுமையுடனும் தாங்கிக் கொண்டார். அவருடைய சகோதரி அத்தீகா ஃபர்சானா கூறுகிறார், அவருக்கு ஜமாத்திற்கான தன்மானம் அதிகமாக இருந்தது. ஜமாத்திற்கு எதிராக எதையும் கேட்பதை அவர் விரும்பியதில்லை. இதேபோல் மற்றொரு மூத்த சகோதரி துர் ஷஹ்வார் கூறுகிறார், அவர் அலாரம் இல்லாமலேயே தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழும் பழக்கம் கொண்டவர். எனது 5 மகள்களை நினைத்து நான் கவலைப்படும் போது, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் அவர்களின் காரியங்களை சிறப்பாக முடித்து வைப்பான் என்று கூறுவார். பின்னர் அல்லாஹ் உண்மையிலேயே அவர்களுக்கு நல்ல வரன்களை கொடுத்தான். அவர் மிகவும் பொறுமையாளராகவும் நன்றி உள்ளவராகவும் தைரியமிக்கவராகவும் இருந்தார். அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பையும் அருளையும் வழங்குவானாக. அடுத்ததாக லைபீரியாவின் முன்னாள் நேஷனல் சதர் லஜ்னாவாக இருந்த இஃபத் ஹலீம் சாஹிபா அவர்களை பற்றியதாகும். அவர் டாக்டர் அப்துல் ஹலீம் சாஹிப், கிளினிக் இன்சார்ஜ், லைபீரியாவினுடைய மனைவி ஆவார். அவர் உடல்நிலை சரியாமல் சிகிச்சைக்காக ஹாலந்து சென்றிருந்த போது டிசம்பர் 21 அன்று தனது 59வது வயதில் காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் அவர் தனது சொத்தில் 1/3 பங்கை வசியத் செய்திருந்தார். அவர்களின் குடும்பத்தில் அவரது கொள்ளு தாத்தா மதிப்பிற்குரிய முகமது அலி சாஹிப் மூலம் அஹ்மதியத் வந்தது. அவர் 2வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் பையத் செய்திருந்தார். 2004 அவர் தனது கணவருடன் லைபீரியா சென்றார். அவர் 21 ஆண்டுகள் லைபீரியாவில் கழித்தார். அந்த நேரத்தில் அவர் லஜ்னா இமாயில்லாவினுடைய சதராகவும் பணியாற்றினார். 2-3 சந்தர்ப்பங்களில் அவருக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. மரணத்தின் போதும் அவர் சதர் லஜ்னாவாக தொண்டாற்றும் நற்பேறு பெற்று வந்தார். அவர் தஹஜ்ஜுத் தொழுகையை தவறாமல் கடைபிடிப்பவர், நோன்பு நோற்பவர், திருக்குரான் ஓதுபவர் மற்றும் ஹிலாஃபத்தின் மீது அளவற்ற அன்பு மற்றும் பற்று கொண்டவர். தனது பொறுப்புகளை மிகுந்த நேர்மையுடன் நிறைவேற்றினார். பொருள் தியாகங்களில் முன்னின்று பங்கேற்பார். தர்மம் செய்வதில் தாராளமாக இருந்தார். விருந்தோம்பல், சகஜமாக பழகுதல், நற்பண்பு மற்றும் மனிதநேய சேவை ஆகியவற்றில் அவர் சிறந்து விளங்கினார். அவர் ஒரு மிகச் சிறந்த பெண்மணி. குரானை தானாகவே ஓதுவது மட்டுமின்றி லஜ்னா அமைப்பிற்காக சில வகுப்புகளை ஏற்பாடு செய்து குழந்தைகளுக்கு கற்பித்தார். பிறகு அவர்களுக்கு ஆமீன் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வைத்தார்கள். விருந்தோம்பல் அவர்களினுடைய உயரிய பண்பாக இருந்தது. அவர் ஓரிரு நாட்களுக்கு மட்டும் விருந்தினர்களை உபசரிப்பதில்லை, மாறாக பல நாட்களுக்கு அவர்கள் தங்கியிருந்தாலும் மகிழ்ச்சியுடன் கவனித்துக் கொள்வார்கள். குறிப்பாக ரமலான் மாதத்தில் சஹர் மற்றும் இஃப்தார் நேரங்களில் மற்றவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை மிகுந்த அக்கறையுடன் செய்வார்கள். அவரை அறிந்த ஒவ்வொருவரும் இந்த நற்பண்பை பெருமையுடன் குறிப்பிட்டுகின்றார்கள். ஒரு ஹல்காவினுடைய சதர் லஜ்னா ஆரிஃபா சாஹிபா கூறுகிறார், அவர் தொழுகையில் மிகுந்த பேணுதலுடன் இருந்தார். அவர்களின் வீட்டிற்கு செல்லும் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். தொழுகை நேரம் வந்தவுடன் முதலில் தொழுவோம், பிறகு மற்ற வேலைகளை பார்ப்போம் என்று கூறுவார். வேலையை முடித்துவிட்டு தொழலாம் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார். அதேபோல் அங்கிருந்த முபல்லிக் ஃபருக் ஷபீர் சாஹிப் கூறுகிறார், இஃபத் ஹலீம் சாஹிபாவை சில வார்த்தைகளில் விவரிக்க வேண்டுமானால் அவர் லைபீரியாவில் அஹ்மதியத்தின் உண்மை முகமாக திகழ்ந்தார் என்று சொல்லலாம். அங்கிருக்கும் உள்ளூர் லைபீரியன் முபல்லிக் மதிப்பிற்குரிய மோமோ கரோமா சாஹிப்
அவரும் இதே போன்று கூறுகிறார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரை சந்தித்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு முறையும் நான் ஒரு தாயுடன் பேசுவது போன்ற உணர்வையே பெற்றேன். அவர் தனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி பேசுவது போலவே எங்களிடம் பேசுவார். அன்பிற்கு எல்லையே இல்லை. அவர்களுக்கு சொந்த குழந்தைகள் இல்லை. பின்விட்டு சென்றவர்களில் கணவர் மட்டுமே உள்ளார். இது தவிர அவர்கள் 2 குழந்தைகளை தத்தெடுத்தார்கள். ஒருவர் கணவரினுடைய சகோதரரின் மகள். அவள் தற்போது வளர்க்கப்பட்டு வருகிறார். அவர்களுக்கு 14 வயது. மற்றவர் ஒரு லைபீரிய சிறுவன், அஹ்மத் மஸ்ரூர் சிங் பா. அவரையும் சிறுவயதிலேயே தத்தெடுத்து தங்கள் சொந்த பிள்ளையை போன்றே கல்வி புகட்டி வளர்த்தனர். தற்போது அவர் ஜாமியா அஹ்மதியா இன்டர்நேஷனல் கானாவில் 5ஆம் ஆண்டு மாணவராக உள்ளார். அல்லாஹ் இந்த குழந்தைகளுக்கான அன்னாரின் துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுக்கு மன்னிப்பையும் கருணையையும் வழங்குவானாக. 3வது குறிப்பு, எகிப்தினுடைய ஜமாத் தலைவர் மதிப்பிற்குரிய அப்துல் அலீம் அல் பர்பரி அவர்கள். இவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 64 வயதில் காலமானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் ஒரு சிறந்த அர்ப்பணிப்புள்ள மற்றும் விசுவாசமிக்க அஹ்மதியாக இருந்தார். அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு மகளும் உள்ளனர். அவரது மனைவி அல்லாஹ்வின் அருளால் அஹ்மதி ஆவார். அவர் எழுதும்போது கூறுகிறார், தன் கணவர் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அன்பு அவர் படைக்கப்பட்டதே அதற்காகத்தான் என்பது போல் இருந்தது. அவர் மிகவும் நற்பண்புகள் கொண்ட மனிதராக இருந்தார். யாரிடமும் ஒருபோதும் கடுமையாக பேசியதில்லை. அவர்களுடனான 31 ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் அவர் ஒருபோதும் எனக்கு எந்த துன்பத்தையும் கொடுத்ததில்லை. மாறாக அவர் ஒரு சிறந்த மற்றும் நேர்மையான கணவராக இருந்தார் என்று கூறுகிறார். அவரது மகள் 2008 MTA அல் அரேபியாவை பார்த்த பிறகு பையத் செய்தார். மகள் மட்டுமல்ல, அப்துல் அலீம் சாஹிப் அவர்களும் அவரது மகளும் 2008 MTA அல் அரேபியாவை பார்த்தே பையத் செய்தனர். மனைவி கூறுகிறார், நான் ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்த்தேன் என்றும் அவர்களுக்காக பல சிக்கல்களை உருவாக்கினேன் என்றும் உறவினர்களை திரட்டி அவர்களை எதிர்க்க செய்தேன் என்றும் அவரது மனைவி எழுதுகிறார். ஆனால் தந்தை மற்றும் மகள் இருவரும் பொறுமையை கடைபிடித்தனர். மனைவி கூறுகிறார், ஒரு நாள் கணவர் சத்தமாக அழுது துவா செய்து கொண்டிருந்ததை கேட்டேன். அவர் என்ன துவா செய்தார் என்றால், யா அல்லாஹ், என் மனைவிக்கு நேர்வழி காட்டு அல்லது என்னை அவரிடமிருந்து வெகு தூரம் அழைத்து சென்று விடு என்று வேண்டினார். இந்த துவா என்னை பெரிதும் பாதித்தது. ஆனால் நான் அதை அவர்களிடம் சொல்லாமல் தொடர்ந்து துவா செய்து வந்தேன். இறுதியாக ஒரு மாதத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் அருளால் என் இதயம் தெளிவு பெற்று எனக்கும் பைய செய்யும் பாக்கியம் கிடைத்தது. எங்களுக்கு வழிகாட்டல் கிடைக்கவில்லை என்று சிலர் கூறுகின்றனர். நேர்மையான எண்ணத்துடன் வழிகாட்டலை தேடுபவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக வழிகாட்டுகின்றான். பைய செய்த பிறகு அவரது சகோதரர்கள் கடுமையாக எதிர்த்தனர். ஆனால் அவர் தனது ஈமானில் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். அவர்களை அஹ்மதியா கொள்கையிலிருந்து திசை திருப்புவதற்காக அவர்களின் சகோதரர்கள் ஒரு பிரபலமான மௌலவியை அழைத்தனர். ஆனால் அந்த மௌலவி தோல்வியடைந்தார். ஏனெனில் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மை தன்மை எனக்கு மிக தெளிவாக தெரிந்துவிட்டது என்றும் அது என் இதயத்தில் ஆழமாக பதிந்து விட்டது என்றும் என்னால் இனி என் நம்பிக்கையிலிருந்து மாற முடியாது என்றும் அவரது கணவர் அந்த மௌலவிகளிடம் மிக அழகாக பதிலளித்தார். ஏனெனில் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எனக்கு இறை ஞானம் கிடைத்துள்ளது. அதை என் நிலையிலும் என்னால் துறக்க இயலாது. இது அல்லாஹ்வின் அன்பின் வெளிப்பாடாகும். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களின் இதயங்களில் எவ்வாறு அன்பை உருவாக்கி உள்ளார்கள் என்பதை பாருங்கள். இறை வணக்கங்கள் செய்வதற்காக அவர் மிகுந்த சிரமங்களை மேற்கொண்டார். 11 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டிருந்த போதிலும் அவர் எப்பொழுதும் பொறுமையுடனும் திருப்தியுடனும் இருந்தார் என்று அவரது மனைவி கூறுகிறார். யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அல்லாஹும் அவரை சந்திக்க விரும்புகிறான் என்று அவர் அடிக்கடி கூறுவார். மரணத்தின் கடைசி நாட்களிலும் அவர் நாவிலிருந்து அல்லாஹ் என்ற வார்த்தைகளே வந்தன. எகிப்து ஜமாத்தினுடைய தலைவர் கூறுகிறார், அவரிடம் ஜமாத் மற்றும் ஹிலாஃபத் மீது எப்போதும் மிகுந்த அன்பிருப்பதை கண்டேன். சிலர் அவரை தவறான வழியில் நடத்த முயன்றனர். ஆனால் அவர் தனது பையத் உடன்படிக்கையில் உறுதியாகவும் உண்மையுடனும் இருந்தார். கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான அஹ்மதி அல்லாதவர்கள் அஹ்மதிகளுடன் சேர்ந்து அன்னாரின் ஜனாசா தொழுகையை நிறைவேற்றினார்கள். அவருடைய மகன் அஹ்மதி அல்லாதவர். ஆனால் அவர் தனது இறுதி தொழுகையை, அதாவது ஜனாசா தொழுகையை அஹ்மதி ஒருவர் தான் நடத்த வேண்டும் என்று மகனுக்கு அறிவுரை வழங்கியிருந்தார். அதன்படி சதர் சாஹிப் அவர்கள்தான் அஹ்மதி அல்லாதவர்களினுடைய பள்ளி வாயிலுக்கு சென்று ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அஹ்மதி அல்லாதவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள்.
நான் ஏற்கனவே கூறியது போல் அவருடைய மகன் அகமதி அல்ல, ஆனால் அவர் நற்பண்புகளை கொண்டவர் மற்றும் ஜமாத்தை பற்றி ஆராய்ச்சியும் செய்து வருகிறார். அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பையும் கருணையையும் வழங்கட்டும். தாஹிர் நதீம் சாஹிப் அவர்களும் இவரை பற்றி எழுதியுள்ளார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எகிப்திற்கு சென்றபோது அங்கு இவர்களை சந்தித்ததாக கூறுகிறார்கள். தாஹிர் நதீம் சாஹிப் அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். அவர் தனது மனைவியின் பையத்தை பற்றி சொன்னார். கூறுகிறார், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதான எனது நம்பிக்கை ஆரம்பத்திலிருந்தே உறுதியாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு எனது மனைவியின் பையத் மூலம் எனது நம்பிக்கையை மேலும் பலப்படுத்தினான். ஏனென்றால் ஒரு காலத்தில் எனக்கு கடுமையாக எதிராக இருந்த என் மனைவி இப்போது என்னுடன் ஒவ்வொரு ஜமாத் கூட்டத்திற்கும் வருகிறார் என்பதை என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அவர் இப்பொழுது மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் ஜமாத் பணிகளை செய்கிறார். சுத்தம் செய்தல், உணவு சமைத்தல் மற்றும் லஜ்னா பணிகளை செய்கின்றார் என்றார். அல்லாஹ் அவருடைய பிள்ளைகளுக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் களப்பற்ற தன்மை மற்றும் விசுவாசத்தை மேன்மேலும் அதிகரிப்பானாக. அவருடைய மகனுக்கும் ஜமாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. அவர்களுக்கு மன்னிப்பையும் கருணையையும் வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.